ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, நான் உங்கள் பெங்களூர் தமிழன். நம்ம இன்றைக்கி ஒரு சூப்பரான பட்டர்ஸ்காட்ச் பர்ஃபி செய்ய போகிறோம். ஆமாங்க, பட்டர்ஸ்காட்ச் லேயர் பர்ஃபி செய்ய போகிறோம். பார்க்குறதுக்கும் சூப்பராக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே அருமையாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி செய்யணும்னு நினச்சா இந்த வீடியோ பார்த்து செய்யுங்க, ரொம்பவே சூப்பராக வரும். செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்து நான் தெரிஞ்சுக்கிறேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பட்டர்ஸ்காட்ச் பர்ஃபி செய்ய போகிறோம். அதுக்காக ஒரு கடாயை வச்சுட்டு 1.5 கிலோ சுகர் போட்டுக்கலாம். அது கூடவே 700 ml தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். இந்த சுகர் நல்லா கரைஞ்சி கொதி வர ஆரம்பிக்கட்டும். இப்போ ஒரு குடுப்பி போட்டு கிண்ட ஆரம்பிக்கலாம். சுகர் நல்லா கரைஞ்சி கொதி வர ஆரம்பிக்கட்டும். அதுக்கு முன்னாடி ஒரு ப்ராசஸ் இருக்குது, அது என்னென்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பாத்திரம் எடுத்துகிட்டு அதில் 1 கிலோ மில்க் பவுடர் போட்டுக்கலாம். அது கூடவே 700 ml ஆயில் ஊற்றிக்கலாம். உங்களுக்கு ஆயில் வேண்டாம்னா அதே அளவு நெய் கூட ஊற்றிக்கலாம். நம்ம வந்து ஆயில் சேர்த்துருக்கோம், ஆனால் நெய் சேர்த்து செய்கிறப்போ நல்லா சூப்பராக வரும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி. இப்போ பாருங்கள், இந்த சுகர் சிரப் நல்லா சுகரெல்லாம் கரைஞ்சி கொதி வர ஆரம்பிச்சிருக்கு. இது இப்படியே கொஞ்சம் திக்காகி வரணும். அது எந்த அளவுக்குனாக்கா இப்போ வெள்ளையாக கொதி வந்துட்டுருக்கு இல்லையா, கொஞ்சம் கோல்டன் கலரில் மாறி வரணும். அந்த மாதிரி வர்ற வரைக்கும் இதே மாதிரி கொஞ்சம் நேரம் கிண்டி விட்டு திக்காக விடலாம். சுகர் கரைஞ்சி கொதி வர ஆரம்பிச்சிலேருந்து 3 நிமிஷம் ஆயிருக்கு. இந்த அளவுக்கு திக்காய் வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரம் திக்காய் வரட்டும். இந்த சுகர் சிரப்போட பதம் வந்து ஒரு கம்பி பதம் இருந்தாவே போதும், கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி கலரும் காமிக்கிறோம் உங்களுக்கு எந்த மாதிரி வந்திருக்குன்னு பாருங்கள். இப்போ கொதி வர ஆரம்பித்து 5 நிமிஷம் ஆயிருக்கு. இப்போ அந்த கலர் பாருங்கள், அப்படியே கோல்டன் கலரில் லைட்டாக மாறி வந்திருக்குல்ல. இந்த மாதிரி வந்தாவே போதும். உங்களுக்கு கம்மி பதம் பார்க்க தெரியல, இந்த மாதிரி கலர் வந்தாவே போதும். இது கரெக்டான பதத்தில் ரெடியாக வந்திருக்கு. இந்த சமயத்தில் நம்ம முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுருக்கிற மில்க் பவுடரும் ஆயிலும் சேர்த்து கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அது இதில் சேர்த்துக்கணும். அதை சேர்த்துக்கிறதுக்கு முன்னே ஃப்ளேம் வந்து சிம்மில் வச்சுட்டு சேர்த்துக்கணும். இந்த மாதிரி நல்லா திக்காய் வந்திருக்கிறத பார்த்தாலே தெரியும். இப்போ இந்த மிக்சிங்கு இதில் சேர்த்துக்கலாம். அந்த சுகர் சிரப் நீங்கள் பார்த்த உடனே தெரிஞ்சிருக்கும்ல, அந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க, கரெக்டாக வந்துடும் உங்களுக்கு. இது முழுசாக சேர்த்துட்டு நம்ம கிண்ட ஆரம்பிக்கலாம். இந்த மாதிரி முழுசாக சேர்த்ததுக்கப்புறம் கைவிடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும். ஃப்ளேம் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். அடி பிடிக்காமல் பார்த்துக்கணும், விடாமல் கிண்டிகிட்டே இருக்கலாம். இதே மாதிரி நம்ம சேர்த்துருக்கிற மில்க் பவுடர் பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதே மாதிரி கிண்டிகிட்டே இருக்கணும். இந்த சுகர் சிரப் கொதி வர ஆரம்பித்து 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம மில்க் பவுடரும் ஆயிலும் கரைச்சி வச்சு சேர்த்துக்கிட்டோம். அதே மாதிரி இந்த பச்சை வாசனை போகிறதுக்கு ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் வரைக்கும் டைம் எடுக்கும். இது இப்படியே கைவிடாமல் கிண்டிகிட்டே இருக்கலாம். இப்போ வந்து 2 நிமிஷம் ஆயிருக்கு. கைவிடாமல் இதே மாதிரி கிண்டிகிட்டே இருக்கலாம். நான் கரெக்டான பதம் வந்த உடனே காமிக்கிறேன் எந்த மாதிரி இருக்குன்றது. அதை பார்த்து நீங்களும் தெரிஞ்சுட்டு செய்யுங்க, சூப்பராக வரும். இப்போ வந்து 5 நிமிஷம் ஆயிருக்கு. நல்லா கொதி வந்துட்டுருக்கு, பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. அதாவது ரொம்ப ஸ்பீடாக கொதிக்காமல் ஒரு மாதிரி ஸ்லோவாக கொதி வர ஆரம்பிக்குது, பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. நல்லா திக்காகி வந்திருக்கு. உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் எந்த மாதிரி திக்னஸ் இருக்குன்றது. பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு எந்த மாதிரி வந்துட்டுருக்குன்ட்டு. அந்த கொதி வர்றதை பார்த்தாலே தெரியும் கரெக்டான பதத்தில் ரெடியாகி வந்திருக்கு. இந்த சமயத்தில் நம்ம செக் பண்ணி பார்த்துடணும், எடுத்து உருண்டை கூடுதான்னு எடுத்து செக் பண்ணி பார்க்கணும். அந்த மாதிரி வந்ததுன்னா கரெக்டாக ரெடி ஆகணுதுன்னு அர்த்தம். அப்படி உங்களுக்கு உருண்டை பிடிக்க தெரியல அப்படின்னாக்கா இந்த மாதிரி கொதி வந்ததுக்கப்புறம் தெரியும் உங்களுக்கு. அந்த மீடியமாக ஒரு கொதி வந்து பார்த்தீங்களா, அந்த மாதிரி வந்தவே போதும், ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது இந்த அளவுக்கு ரெடி ஆனது போதும். இது முழுசாக ரெடி ஆகிடுச்சு. 7 நிமிஷம் ஆயிருக்கு இது ரெடி ஆகிறதுக்கு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கடாயை சுற்றி அப்படியே மேலாக இந்த மாதிரி ஏற்றி விடலாம். அப்போ நமக்கு அது கொஞ்சம் லேசாக ஆறி வரும், கொஞ்சம் திக்காகி வரும். அதுக்கப்புறம் எடுத்து பர்ஃபி தட்டினா கரெக்டாக இருக்கும். நம்ம எந்த ட்ரையில் பர்ஃபி தட்ட போகிறோமோ அதில் நெய் பூசி வச்சுக்கணும். இந்த மாதிரி கடாயில் ஏற்றி விட்டு ஒரு 5 நிமிஷம் ஆயிருக்கு. நம்ம முன்னாடியே நெய் பூசி வச்சுருக்கிற ட்ரையில் எடுத்து போட்டுக்கலாம். நம்ம செஞ்சுருக்கிற முழு பர்ஃபி எடுத்து இதில் போட வேண்டாம், பாதி அளவுக்கு எடுத்து போட்டுக்கலாம். எதுக்காக பாதி போடுறோன்னா, முதல்ல பாதி அளவுக்கு தட்டிட்டு அதுக்கு மேலே ஒரு லேயர் கொடுத்துட்டு திரும்பவும் அதுக்கு மேலே மீதி இருக்கிற ஸ்வீட் எடுத்து போட்டு அதுக்கப்புறம் நம்ம கரெக்டான ஷேப் கொண்டு வரணும். இப்போ இந்த மாதிரி போட்டதுக்கப்புறம் ஒரு கத்தி வச்சுட்டு அந்த ட்ரையில் பாதி அளவுக்கு வர்ற மாதிரி, அப்படின்னா அந்த ட்ரை 1/2 இன்ச் இருக்குன்னா 1/2 இன்ச்சில் பாதி வர்ற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் அது மேலே நம்ம நட்ஸ் தூவணும். அதுக்காக பட்டர்ஸ்காட்ச் நட்ஸ் எடுத்து வச்சுருக்கோம். இப்போ அது மேலே தூவிக்கலாம் இந்த மாதிரி. இந்த மாதிரி பட்டர்ஸ்காட்சை மேலே தூவிட்டு பார்க்குறப்போ ரொம்ப அருமையாக இருக்கும், சாப்பிடவும் சூப்பராக இருக்கும். அந்த பட்டர்ஸ்காட்சோட க்ரன்ச்சினஸ் அவ்வளோ சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக வரும். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஸ்வீட் ரெசிபிஸ் எல்லாம் பார்க்கணும்னு நினச்சலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பட்டர்ஸ்காட்ச் நட்ஸ் எல்லாம் தூவினதுக்கப்புறம் பாருங்கள் அவ்வளோ அருமையாக இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த அளவுக்கு தூவினவே போதும், சூப்பராக இருக்கும். நம்ம மீதி வச்சுருக்கிற பர்ஃபி எடுத்து இது மேலே தட்டிக்கலாம். இப்போ அப்படியே எடுத்து மேலாக இந்த மாதிரி முழுசாக ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு போட்டுக்கலாம். இந்த மாதிரி போட்டதுக்கப்புறம் எடுத்து ஒரு கத்தி வச்சுட்டு இந்த மாதிரி மேலாக ஸ்ப்ரெட் பண்ணி விடணும். ரொம்ப லேசாக இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விடணும். நம்ம அதிகமாக ப்ரெஷர் கொடுத்தோம்னா உள்ளே இருக்கிற நட்ஸ் எல்லாம் வெளியே பிரிஞ்சு வந்துடும், அப்படியே அந்த ஸ்வீட் வந்து உல்ட்டாயிடும். அதனால தான் லேசாக இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டோம்னா முழுசாக ஸ்ப்ரெட் ஆகிடும். நம்ம எப்படி பண்ணுறோன்னு பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. நீங்களும் அதே மாதிரி பண்ணுங்கள், உங்களுக்கும் பர்ஃபெக்டாக வரும். இந்த மாதிரி முழுசாக ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறம் அது மேலே கொஞ்சமாக நம்ம நெய் தடவி வைக்கலாம்.
1 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். இப்போ அது மேலே அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விடலாம் இந்த மாதிரி. அதுக்கப்புறம் அது மேலே ரோல் பண்ணோம். அந்த ரோல் அப்படியே இந்த மாதிரி வச்சுட்டு அப்படியே லேசாக இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணாவே போதும். நம்ம ரோல் பண்ணுறப்ப பார்த்தாலே தெரியும் எந்த மாதிரி ஃபினிஷிங் வந்துட்டுருக்குன்ட்டு. இந்த மாதிரி வர்றப்போ நம்ம எப்படி செய்கிறோமோ அதே மாதிரி செய்யுங்க. உங்களுக்கு பர்ஃபெக்டான ஒரு ஸ்வீட் ரெடியாகி வரும். இந்த மாதிரி லேசாக ப்ரெஷர் கொடுத்து ரோல் பண்ணுறப்போ நமக்கு ஃபினிஷிங் சூப்பராக இருக்கும். நல்லா நைஸாக இருக்கும் உள்ள. அவ்வளோதாங்க. இந்த மாதிரி ரோல் பண்ணதுக்கப்புறம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது இப்படியே ஒரு 5 மணி நேரம் ஆறி வரட்டும். அதுக்கப்புறம் கட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னுட்டு. 5 மணி நேரமாக நல்லா ஆறி வந்திருக்கு இந்த பட்டர்ஸ்காட்ச் நட்ஸ் பர்ஃபி. இப்போ இதை நம்ம கட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு ஒரு ஸ்கேல் எடுத்து வச்சுக்கலாம். உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் கட் பண்ணிக்கோங்க. கரெக்டான ஸ்கேல் வச்சு கட் பண்ணுறப்ப நமக்கு லைன்ஸ் கரெக்டாக வரும். அதனால தான் நம்ம ஸ்கேல் வச்சு கட் பண்ணுறோம். முதல்ல ஸ்ட்ரைட் லைன்ஸ் கட் பண்ணி எடுத்துக்கிறோம் இந்த மாதிரி. அதுக்கப்புறம் ட்ரையை திருப்பி வச்சுட்டு அதே மாதிரி ஸ்ட்ரைட் லைன்ஸ் கட் பண்ணவே போதும். நமக்கு ஸ்கொயர் ஷேப்பில் இந்த பர்ஃபீஸ் எல்லாம் ரெடியாகி வந்துடும். அந்த மாதிரி கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து காமிக்கிறோம் பாருங்கள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னுட்டு. இப்போ பாருங்கள் அந்த பர்ஃபியில் இந்த பட்டர்ஸ்காட்ச் நட்ஸ் எல்லாம் பார்க்கவே சூப்பராக இருக்குது. இப்போ இதெல்லாம் ஒரு ட்ரையில் அடுக்கிக்கலாம் வாங்க. அடுக்கினதுக்கப்புறம் அது எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஒரு டிஃப்ரெண்ட்டான மெத்தடில் பட்டர்ஸ்காட்ச் நட்ஸ் எல்லாம் போட்டு ஸ்வீட் செஞ்சு காமிச்சிருக்கோம். நீங்களும் இதே மாதிரி செய்யணும். இந்த வீடியோ பார்த்து செய்யுங்க. ரொம்பவே சூப்பராக வரும். செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்தால் நான் தெரிஞ்சுக்கிறேன். ஓகே மக்களே, நம்ம செஞ்ச இந்த ஸ்வீட் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே லைக் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க. அப்படியே அந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணிட்டு வாங்க. நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துலேயே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆல் என்ற பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு. மேலும் மேலும் சப்போர்ட் பண்ணிடுவாங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.